2018 மாடல். இது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு 55,000 இஎம்ஐ தருவாங்க. இதோட ப்ரைஸே நாங்கள் 60,000 தான் சொல்லிகிட்டு இருக்கோம். 5,000 இருந்தால் அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். வெறும் 5,000 இருந்தால் அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். இது பார்த்திங்கன்னா இவனை பார்த்திங்கன்னா V2 2016 மாடல், 2 ஓனர், திருச்சி வண்டி. வண்டி மெயின்டெனன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். 2 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு, இன்ஜின் ஆயில் மாற்றி பக்காவாக வச்சுருக்கோம். அடுத்து இவனை பார்த்திங்கன்னா ஆரி டல்மெட்டல் கிரே. வண்டி தெளிவாக இருப்பா. அப்படி ஒரு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 16 தான் ஓடி இருக்குது. ஒரே ஓனர் தான். 15,000 வண்டி வாங்கினாலும் சரி, அதில் இன்சூரன்ஸ் போட்டு இன்ஜின் ஆயில் மாற்றி தான் எல்லாமே ப்ராப்பராக தான் கொடுப்போம் நம்மள்ட்ட. ஹாய் கேஸ், வெல்கம் பேக். நான் தான் உங்கள் மல்டி ஷிவா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கோம். திருச்சியில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பைக்லாம் வந்து சேல் பண்ணக்கூடிய ஒரு கடைக்கு வந்திருக்கோம். கிரஸ்ட் மோட்டார்ஸ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டாபிராமன் சாலை, தென்னூரில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல குவாலிட்டியான பைக்ஸ்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் செகண்ட் ஹேண்டில் கம்மியான ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்க. ஒரு கரு ப்ரோ வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நம்மகிட்ட என்னென்ன பைக்ஸ்லாம் கிடைக்கும்? நம்மள்ட்ட லோ ரேஞ்சிலேருந்து, அதாவது எக்ஸல்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும், ஆர்டிஆர் எதாக இருந்தாலும் சரி, RC 200, 310cc எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். KTM இருக்கட்டும், டொமினார் இருக்கட்டும். டொமினார் 250 இப்போ அவைலபிளாக இருக்குது, 400 அவைலபிளாக இருக்குது. லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். லேடிஸ் யூசேஜ் அந்த டியோ, ஆக்டிவோ அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே எவ்வளோ வைக்க முடியுமோ ஹை ஸ்பீட் வச்சுக்கிட்டு குடோனில் வச்சு லோ ரேஞ்ச் எல்லாமே பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம். லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஹை பட்ஜெட்டு. அதனால வெறும் இந்த பட்ஜெட் மட்டும்தான் இவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு கிடையாது. லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லாம் பார்க்குற பைக் இல்லாமல் மற்ற பைக் எல்லாமே வச்சுருக்கீங்க. எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மினிமம் 15,000லேருந்து 5,000லேருந்து 10,000லேருந்து அப்படின்னு கேட்காதீங்க. 15,000லேருந்து மினிமம் 15,000லேருந்து ப்ராப்பராக புக்கு எல்லாமே ப்ராப்பராக இன்சூரன்ஸு. நீங்கள் 15,000 வண்டி வாங்கினாலும் சரி, அதில் இன்சூரன்ஸ் போட்டு இன்ஜின் ஆயில் மாற்றி தான் எல்லாமே ப்ராப்பராக தான் கொடுப்போம். நம்மள்ட்ட எல்லாமே நல்ல கண்டிஷனாக இருக்கும். எடுத்துகிட்டு போகிறோம் எல்லாமே பக்கா கண்டிஷனாக இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. மெயினாக இன்ஜின் இதயத்துக்கு நம்ம கேரண்டி. இன்ஜின் பொறுத்தவரையும் எல்லாமே நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அடுத்தது இருக்குது. மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் நல்லாயிருக்கும். நம்ம கொடுக்கும்போது எதாக இருந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்காக இருந்தாலும் சரி, கூட்டு வந்து செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதெல்லாம் எதுவுமே இஎம்ஐலாம் உண்டா ப்ரோ நம்மகிட்ட? கண்டிப்பாக இஎம்ஐ இல்லாமல் எப்படி? இஎம்ஐ கண்டிப்பாக பண்ணி தருவோம். மற்றவங்கள விட இஎம்ஐயை பொறுத்தவரையும் நான் நல்லாவே சப்போர்ட் பண்ணி தருவேன். அது நம்ம கஸ்டமர்ஸ்க்கும் தெரியும். ஓகே, இப்போ வந்து இஎம்ஐன்னு சொல்கிறப்ப நிறைய பேர் டவுட் வரும். இப்போ கன்னியாகுமரியில் உள்ளவங்களும் பார்ப்பாங்க, சென்னையில் உள்ளவங்களும் பார்ப்பாங்க, கும்பகோணத்தில் உள்ளவங்களும் பார்ப்பாங்க. எந்தெந்த ஊருக்குலாம் இஎம்ஐ பண்ணுறீங்க? அதாவது நம்ம திருச்சி மாவட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சி சரௌண்டிங் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ். ஓகே, அதாவது வந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பண்ணலாம், பெரம்பலூர் மாவட்டம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தோரங்குறிச்சி தாண்டி கொட்டாம்பட்டி, இந்த பக்கம் புதுக்கோட்டை மாவட்டம், அறந்தாங்கி அந்த சைடு சரௌண்டிங் எல்லாமே, பொன்னமராவதி அந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம பண்ணி தரலாம். ஓகே, நம்ம கரூர் முன்னாடி வரைக்கும், குளித்தலை தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி வரைக்கும். கரூர் கூட மேக்ஸிமம் சிட்டியாக இருந்தால் பண்ணலாம். கரூர் மாவட்டம் அந்த சைடு இருக்கும்போது நம்ம பண்ண முடியாது. ஓகே, இந்த சைடு முசிறி, நாமக்கல் வரைக்குமே நம்ம பண்ணித்தரலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு மேலேயும் பண்ணணும். இப்போ சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சப்போர்ட் என்னன்னா, ஒரு 1 lakh மேலே வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கேயே நான் லோன் எல்லாமே நம்ம மேக்ஸிமம் பேசி வச்சுருப்போம். நம்ம இங்கேருந்து அவங்க இங்கே வந்தாங்கன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டு இனிஷியல் பேமெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து வண்டி அவங்களே கூட அமுச்சு விட்ருவோம். ஆள் இங்கே நம்ம கடை பசங்களே அமுச்சு விட்டு அங்கேயே லோன் போட்டு அவங்க அங்கேயே ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம இங்கே வர மாதிரி அப்படியும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு 1 lakh மேலே வண்டி எடுக்கிறவங்களுக்கு அப்படி பண்ணுறோம். அது கொஞ்சம் ரிஸ்கி ஒரு ஒர்க்குனால. அதுவே இந்த மாவட்டம் இந்த 150 கிலோமீட்டர் சரௌண்டிங் திருச்சியை சுற்றி ஒரு 150 கிலோமீட்டர் பண்ணும்போது வேறு எதுவுமே தேவையில்லை. நம்மள்ட்ட 4 ஃபோட்டோ, ஆதார் கார்டு, கேரண்டருக்கு 2 ஃபோட்டோ, ஆதார் கார்டு, இது மட்டும் இருந்தாலே போதும். இதை மட்டும் வச்சு 100% வாங்குறாங்கன்னா அதில் 70% வந்து அவங்க லோனே பண்ணி தருவோம். இப்போ 1 lakhனா 70,000 வந்து நம்ம லோன் இஎம்ஐ பண்ணி தருவோம். 30,000 இனிஷியல் இருந்தாலே போதும், நம்ம பண்ணி தந்துடுவோம். எதாக இருந்தாலும் சரி. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ப்ரூஃபு, அலைச்சல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த சரௌண்டிங்கில் உள்ள மாவட்டத்து 150 கிலோமீட்டர் உள்ள மாவட்டம் அப்படின்னா நம்ம பயப்படவே தேவையில்லை. வரும்போதே ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு 1/2 hour, வித்தின் 20 minutes to அதிகபட்சம் 1/2 hour தான், உடனே வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். 1/2 hourலேயே இஎம்ஐ ப்ராசஸ் முடிஞ்சிருமா? 1/2 hour தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. அதுக்கு நம்ம கேரண்டி. சூப்பர். இஎம்ஐ ஆப்ஷன்லாம் மெயினாக இருக்கான். ஸோ நம்ம இப்போ உள்ள போய்ட்டு என்னென்ன பைக்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதை ப்ரைஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப்னா ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா நம்ம FZ வெர்ஷன் 2 டைப்பு, 2014 15 ரிஜிஸ்ட்ரேஷனு, சிங்கிள் ஓனர், திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷனு. வண்டி பக்காவாக இருக்கும். இன்ஜின் ஆயில் எல்லாமே மேக்ஸிமம் மாற்றி தான் வச்சுருப்போம். நம்மள்ட்ட நம்ம கடையில் எல்லாமே சரி, எல்லா வண்டியிலையும் இன்ஜின் ஆயில் மாற்றி வச்சுருப்போம். அது நம்ம இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கும்.
இன்சூரன்ஸும் சரி இன்ஜின் ஆயிலும் சரி, ரெண்டு மட்டும் நம்ம எப்போதுமே கவரேஜ் பண்ணி வச்சுருவோம். நம்ம கடையை பொறுத்த வரையும் நம்ம கஸ்டமர்ஸ்க்கும் தெரியும். அது எப்போதுமே எல்லா வண்டிக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்ஜின் ஆயில் மாற்றி வச்சுருப்போம். சில்லற விலை மேக்ஸிமம் இருக்காது, 99.9% இருக்காது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எந்த மாதிரி அக்சசரிஸ் போடணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். வண்டி பக்காவாக இருக்கும் நம்மள்ட்ட. அடுத்து இவனை பார்த்திங்கன்னா ஆரி டல்மெட்டல் கிரே. வண்டி தெளிவாக இருப்பா. அப்படி ஒரு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 16 தான் ஓடி இருக்குது. ஒரே ஓனர் தான். எல்லாமே இன்சூரன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. மெயின்டெனன்ஸ்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க கஸ்டமர். எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே வந்து நம்ம கம்பெனியில் தான் பண்ணியிருக்காங்க. 2 டயர்லேருந்து அவுட்லுக்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். சப்போஸ் நாங்கள் வண்டி வரும்போது பாலிஷ் பண்ணி தான் ஏற்றுவோம். இது ரோட் சைடுனால வந்து நமக்கு லைட்டாக தூசி பறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட டல்லாக இருக்கும். நம்ம டெலிவரி கொடுக்கும்போது சரி வாட்டர் வாஷ் பாலிஷ் பண்ணி டெலிவரி கொடுத்துருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா RTR 160 2020 மாடல். வண்டி நல்லாயிருக்கும். இந்த வண்டி பிக்கப்புக்கெலாம் பக்காவாக இருக்கும். 2020 உங்களுக்கு ஃபைனலாக வந்து ஒரு 90 சொல்லிகிட்ருக்கோம் ப்ரைஸு. உங்களுக்கு வந்து 85 அந்த ரேஞ்ச் பண்ணி தரலாம் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா NS 200 ஒயிட்டு 2020 மாடல். திருச்சி வண்டி, ஒரே ஓனர். 1,10,000 ரூபாய்க்கு தரலாம். வண்டி நல்லாயிருக்கும். 2 டயர்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும். 5 இயர்ஸ் இன்சூரன்ஸோட பக்காவாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா NS 160 ரெட் கலர் வெர்ஷன். இது மைலேஜும் தரும் உங்களுக்கு. 200 லுக்கும் இருக்கும். 160 பொறுத்தவரையும் எப்போதுமே சரி மைலேஜ் கிக்கர் எல்லாமே வந்துடும். 200 கிக்கர் இருக்காது, இதில் கிக்கர் எல்லாமே வந்துடும். கிலோமீட்டரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000 சம்திங் தான் ஓடி இருக்கும். இது பார்த்திங்கன்னா பல்சர் 2018 மாடல். இது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு 55,000 EMI தருவாங்க. இதோட ப்ரைஸே நாங்கள் 60,000 தான் சொல்லிகிட்டு இருக்கோம். 5,000 இருந்தால் அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். வெறும் 5,000 இருந்தால் அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். திருச்சி வண்டி, 2 டயரும் புதுசு. இன்சூரன்ஸு எல்லாமே கரண்ட்டில் இருக்கும். வண்டி பக்காவாக இருக்கும். அடுத்து இது பார்த்திங்கன்னா 2019 பல்சர். சிங்கிள் ஓனர் தான். டபுள் ABS, ஃப்ரண்ட்டு பேக் 2 ABS. 15 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். 2 டயரும் பக்கா கண்டிஷன். இதுவும் இன்சூரன்ஸு எல்லாமே கரண்ட்டில் இருக்கும். டபுள் ABS டைப்பு. ஒரு 75,000 சொல்கிறோம். அதில் ஒரு 5,000 கம்மி பண்ணி 70,000 ஃபைனலாக பண்ணி தரலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா தண்டர்பேர்டு. வண்டி நல்லாயிருக்கும். ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். இது லோ ப்ரைஸு, லோ மாடலு. 2007 மாடலு. உங்களுக்கு 55,000க்கு தரலாம். வண்டி நல்லாயிருக்கும். 2 டயரு, இன்ஜின் ஆயில், ஒரே ஓனர் யூஸ் பண்ண வண்டி தான். வண்டி பக்காவாக வச்சுருக்காங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க. 55,000 சொல்கிறோம். 50,000க்கு தாராளமாக தந்துடலாம். இது EMI பண்ண முடியாது, ரெடி கேஷாக இருந்தால் தான் பண்ண முடியும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இதை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம கொடுக்கும்போதே எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாமே இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கும். இன்னும் 1 இயருக்கு வந்து FC க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் யார் வாங்குறாவோ அவங்க ரினியூவல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பிளாட்டினா 2018 மாடல். இது ஃபேமிலி யூசேஜ். மைலேஜும் நல்லா தரும். ஒரு 65 to 70 எதிர்பார்க்கலாம் மைலேஜ்லாம். அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும். திருச்சி வண்டி, ஒரே ஓனர். 2 டயரும் நல்லாயிருக்கும். பக்கா கண்டிஷன் உங்களுக்கு. இது பிளாட்டினா CT 100 இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மைலேஜ் தரும். அவுட்ருக்கு எல்லாமே ஃபேமிலி யூசேஜுக்கும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 45,000 தரலாம் பிளாட்டினா. அதுலேயும் பார்த்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமா கம்மி பண்ணி தந்துடுறோம். இது பேஷன் ப்ரோ. நம்ம 2017, 18 ரிஜிஸ்ட்ரேஷனு. இவங்க 2 பேருமே சரி நல்ல மைலேஜ் தருவாங்க. இது மெயின்டெனன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். 2 டயர் ஃபுல் கண்டிஷன் இருக்கும். அதே மாதிரி இது இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. நம்ம கடையில் எல்லாமே இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கும். இன்ஜின் ஆயிலும் மாற்றி வச்சுருவோம். அது நம்மளோட சிறப்பு. நம்ம 2 பிரான்ச்லேயும் சரி, இந்த பிரான்ச்லேயும் சரி, அந்த பிரான்ச்லேயும் சரி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கும். எல்லா வண்டிக்கும் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக வச்சுருவோம். இந்த வண்டியை பொறுத்தவரையும் ஒரு 45,000 சொல்கிறோம். 42னா ஃபைனலாக தரலாம். அதாவது பார்த்து அடுத்து டிஸ்கவுண்ட் ஏதாவது பண்ணி எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி தருவோம், ஒன்றும் பிரச்சனை. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். கிரஸ்ட் மோட்டார்ஸ். இது நம்ம கடை தான். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வண்டி லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இங்கேயும் வச்சுருக்கோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இவங்கள பார்த்திங்கன்னா இது வந்து V3 2020 மாடல். சிங்கிள் ஓனர். TN55 ரிஜிஸ்ட்ரேஷன். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கும். இன்ஜினை எல்லாம் மாற்றி பக்காவாக வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரே ஓனர். வண்டி யூசேஜ்னால் நல்லாயிருக்கும். பேக் டயர் புதுசு மாற்றிருக்காங்க செகண்ட் டைமாக இப்போது. வண்டி நல்லாயிருக்கும். இது 145 சொல்கிறோம்.
இது பார்த்து எவ்வளோ பண்ண முடியுமோ நெகோசியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. ஹார்ஸ் பவர், 2 ஓனர் இதுக்கு. வண்டி தெளிவாக இருக்கும், அவுட்லுக்காக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக இருக்கும். இன்ஜின் மெயின்டெனன்ஸே பக்காவாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது நான் உங்களுக்கு 1.10 சொல்கிறோம் ஃபைனலாக. 1,10,000 ரூபாய்க்கு ஃபைனலாக தரலாம். இதுவே லோ ரேட்டு தான். இது கார்பரேட் டைப்பு, நிறைய பசங்க விரும்புவாங்க. ஹீல்ஸ்லாம் பக்காவாக ஏறும் ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும். இது பக்காவாக இருக்கும். 2 டயர்லேருந்து மெயின்டெனன்ஸ்லாம் பக்காவாக வச்சுருக்காங்க. 2 ஓனர் யூசேஜ், கம்பெனி சர்வீஸ் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க, பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா V2 2016 மாடல், 2 ஓனர், திருச்சி வண்டி. வண்டி மெயின்டெனன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். 2 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு, இன்ஜின் ஆயில் மாற்றி பக்காவாக வச்சுருக்கோம். மெயின்டெனன்ஸ்லாம் பக்காவாக இருக்கும். இதை பொறுத்தவரைக்கும் V2 பொறுத்த வரைக்கும் லீனாக இருக்கிற பசங்களும் நல்லா ஓட்டலாம். V2 லவ்வர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. V1ஐயும் சரி V2ஐயும் சரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் நிறையா பசங்க வந்து இதெல்லாம் விரும்புவாங்க. 2016 75,000 ரூபா சொல்கிறோம். அதுலேயே ஏதாவது பார்த்து ₹1 2 ரொம்ப நெகோஷியேட் பண்ண முடியாது. இதில் ₹1 2 கம்மி பண்ணலாம் பார்த்து. லோன் எதாக இருந்தாலும் லோன் வந்து உங்களுக்கு 45,000 வரைக்கும் லோன் பண்ணலாம். மிச்சம் நம்ம இனிஷியல் கட்டுற மாதிரி இருக்கும், மிச்சம் மட்டும். அதே மாதிரி நம்ம ஹிமாலயன் பார்த்தோம்ல, அதுக்கு வந்து 60,000 வரைக்கும் லோன் பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம இஎம்ஐ பண்ணி தான் ஆகணும். V3யும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 100% வந்து 70% வந்து வரைக்கும் நம்ம இஎம்ஐ பண்ணி தருவோம். 30% வந்து கண்டிப்பாக இனிஷியல் வேணும். இப்போ நிறைய பேர் ஃபோன் அடித்து வீடியோ பார்த்துட்டு ஃபோன் அடித்து வெறும் 5,000 ரூபா இருந்தால் வண்டி எடுத்துக்கலாமா, 10,000 ரூபா இருந்தால் வண்டி எடுத்துக்கலாமா, 5,000 ரூபா இருந்தால் வண்டி எடுத்துக்கலாம், 10,000 ரூபாவும் இருந்தாலும் வண்டி எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வண்டி கிடைக்கும். நம்ம எவ்வளோ இனிஷியல் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான், அந்த மாடல் பொறுத்து தான் கிடைக்கும். இப்போ அடுத்து இவனை பார்ப்போம். பல்சர் 220 வண்டி நல்லாயிருக்கும். இவன் பார்த்திங்கன்னா 2018 19 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவனை வண்டி பக்காவாக இருக்கும். 2 டயர்லேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும். வாட்டர் வாஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பக்காவாக கொடுத்துர்லாம். இவனை பார்த்திங்கன்னா ஒரு 75 சொல்கிறோம். பார்த்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி தருவோம். 2019 ரிஜிஸ்ட்ரேஷன். இதெல்லாம் வெளியில் விசாரிக்கிறதோட இங்கே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். அந்தளவுக்கு இன்ஜினும் பக்கா தெளிவாக இருக்கும். இன்ன வரைக்கும் இன்ஜினை பிரிக்கலை. கிலோமீட்டரும் 20,000 தான் ஓடி இருக்குது. 2 டயர் ஃபுல் கண்டிஷன் இருக்குது. எவ்வளோ நெகோஷியேட் பண்ண முடியுமோ பண்ணி தருவேன். அடுத்து இவனை பார்த்திங்கன்னா NS 200. இதுவும் பல்சர் வேரியண்ட் தான். NS 200 2020 திருச்சி வண்டி, ஒரே ஓனர், இன்சூரன்ஸ் கரண்ட்டு, இன்ஜின் ஆயில் மாற்றி எல்லாம் பக்காவாக இருக்குது. ஃப்ரண்ட் டயர் ஃபுல் கண்டிஷன் இருக்கும். பேக் டயர் அரை கண்டிஷன் தான். மாற்றி தரதாக இருந்தாலும் பண்ணி தந்துடுவோம். எதாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1,05,000 ரூபா சொல்கிறோம். இதெல்லாம் லோ ப்ரைஸ் தான். இதை நீங்கள் லோன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 65,000 வந்து இவனுக்கு லோன் கொடுப்பாங்க. மிச்சம் வந்து நம்ம இனிஷியல் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இவன் ஆரி 2018 2 ஓனர் இதுக்கு. 18,000 கிலோமீட்டர் ஓடி இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. இன்ஜின் ஆயில் எல்லாமே மாற்றி பக்காவாக கொடுத்துடலாம். இது 1.30 சொல்கிறோம். பார்த்து கம்மி பண்ணிக்கலாம். லோன் போட்டால் 85,000 வரைக்கும் பண்ணிக்கலாம் லோனு இஎம்ஐ. மிச்சம் வந்து நம்ம இனிஷியல் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா CT 100 2017 மாடலு. மைலேஜ் தரும். சாலிடாக வந்து 80 to 85 தரும் கன்ஃபார்மாக. வண்டி நல்லாயிருக்கும். அவுட்லுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும். 2017 லோன் போடுறதா இருந்தாலும் பண்ணி தருவோம். இஎம்ஐ பண்ணுறதா இருந்தாலும் பண்ணி தருவோம். இது ரொம்ப இஎம்ஐ பண்ண முடியாது. ஆஃப் தான் பண்ண முடியும். 25,000 இந்த வண்டி தரலாம். ஆஃப் தான் இஎம்ஐ பண்ணுற மாதிரி இருக்கும். வண்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு மைலேஜுக்கு, உங்களுக்கு ஃபேமிலி யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். வண்டி எவ்வளோ போகுது? இது 25,000 வண்டி. இஎம்ஐ பார்த்திங்கன்னா இது பாதி பண்ணிக்கலாம் இஎம்ஐ. அடுத்து பார்த்திங்கன்னா NS ரேசிங் இன்ஜினு. இது பசங்களாம் விரும்பி எடுப்பாங்க. 2012 வண்டி. இன்ஜின்லாம் பக்காவாக இருக்கும். இவனை பார்த்திங்கன்னா இன்ஜினுக்காகவே இவனை எடுப்பாங்க. ஏன்னா இது ரேசிங் இன்ஜின்னால் நிறைய பேருக்கு பிடிக்கும். பவர் இன்ஜினு, பிக்கப்லாம் பக்காவாக இருக்கும். இது வந்து லோன் பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் வந்து 35,000 இது சொல்கிறோம் ரேட்டு. சீப் ரேட் தான் சொல்கிறோம். அவுட்லுக் சுமாராக தான் இருக்கும். 1,500 ரூபா சும்மா அவுட்லுக்கு மட்டும் செலவு இருக்கும். அதெல்லாம் பசங்க வண்டி அவங்கள விரும்புவாங்க. அதனால தான் அப்படியே வச்சுருக்கோம் வண்டியை பொறுத்த வரைக்கும். இன்ஜின் செம்ம தெளிவாக இருக்குது. பேக் டயர் ஃபுல் கண்டிஷன், ஃப்ரண்ட் டயர் மாற்றுற மாதிரி இருக்கும். இது இஎம்ஐ பார்த்திங்கன்னா நான் சொன்ன சரௌண்டிங் திருச்சியிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர். தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், கும்பகோணம், இந்த சர்க்கிள். இந்த பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா மதுரை வரைக்கும் நான் பண்ணி தருவேன். ஆனால் இந்த வண்டியை மதுரை வரையும் பண்ணி தர முடியாது. மதுரை கஸ்டமர் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க.
1 லேக்குக்கு மேலே எந்த வண்டி எடுத்தாலும் மதுரை கஸ்டமருக்கு லோன் பண்ணி தரலாம். இவன் 18,000 ரூபா வரைக்கும் இஎம்ஐ வாங்கி தருவேன். இந்த 35,000லேருந்து 18,000 ரூபா உங்களுக்கு இஎம்ஐ வாங்கி தருவேன். மிச்ச அமௌண்ட் நீங்கள் கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இவனை பார்த்தீங்கன்னா 2020 வண்டி தெளிவாக இருப்பா. அப்படி TN49 தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன். வண்டி நல்லாயிருக்கும். அவுட்லுக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும். உங்களுக்கு இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. இன்ஜின் ஆயில் எல்லாம் மாற்றி பக்காவாக இருக்குது. வெறும் 6,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. வண்டி அவுட்லுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜின் கண்டிஷனும் பக்காவாக இருக்கும். இது 2020 உங்களுக்கு 1,55க்கு தரலாம். டபுள் ஏபிஎஸ். இதுவும் பார்த்திங்கன்னா NS 200 2018 மாடலு. வண்டி அவுட்லுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். 5,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. வண்டி பக்காவாக இருக்கும். உங்களுக்கு அவுட்லுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜின் 2 டயரும் ஃபுல் கண்டிஷனு. இன்ஜின் ஆயில் மாற்றி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. இது 90,000 சொல்கிறோம். பார்த்து கம்மி பண்ணிக்கலாம். இவனை பார்த்தீங்கன்னா 220 திருச்சி வண்டி. ஒரே ஓனர். 2 டயர் ஃபுல் கண்டிஷன் இருக்கும். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கும். இன்ஜின் ஆயில் எல்லாமே மாற்றி பக்காவாக இருக்குது. கண்டிஷன்ஸ்லாம் கிலோமீட்டரும் கம்மியாக தான் ஓடி இருக்குது. 2017 மாடலு. உங்களுக்கு ஃபைனலாக 70 சொல்கிறோம். பார்த்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி தருவோம். இது பக்காவாக இருக்கும். நம்மள்கிட்ட மேக்ஸிமம் ரெண்டாவது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வண்டி ஒவ்வொன்றும் வரும்போது மேக்ஸிமம் கஸ்டமர்கிட்ட தான் எடுப்போம். சீசிங் வண்டி மேக்ஸிமம் நம்ம தவிர்ப்போம். ஏன்னா அது ஒன்று 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் கஸ்டமர்கிட்டருந்து தான் மேக்ஸிமம் வாங்குறது பார்ப்போம். வாங்கினா அதில் ஃபைன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை லெஸ் பண்ணி கஸ்டமர்கிட்டருந்து எடுத்துருவோம். நம்ம கொடுக்கும்போது சரி, ஃபைன் மேக்ஸிமம் எந்த ஒரு வண்டிக்குமே இருக்காது. ஃபைன் லெஸ் பண்ணி தான் கொடுப்போம். ஓகே ஓகே. சிங்கிள் பைக் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தோம். நிறைய வந்து பைக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இல்லாத பைக் கலெக்ஷன் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட உங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ எல்லா மாடலுமே வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வர ஸ்பெஷலாக வந்து நீங்கள் பைக்லாம் வாங்கினீங்கன்னா 5 லிட்டர் பெட்ரோல், 1 லேக்குள்ளே வாங்கினீங்கன்னா 5 லிட்டர் பெட்ரோலும், 1 லேக் மேலே வாங்கினீங்கன்னா 10 லிட்டர் பெட்ரோலும் கொடுக்குறாங்க. ஸோ பெட்ரோல் ப்ரைஸ் ரெண்டு உங்களுக்கே தெரியும். அந்த விலையில் வந்து இங்கே பெட்ரோல் வேறு ஃப்ரீயாக வேறு கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. இஎம்ஐ கூட இருக்குது. ஸோ இங்கே திருச்சியை சுற்றி ஒரு 120 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இஎம்ஐயும் பண்ணி தராங்க. நீங்கள் வேறு எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி ரெடி கேஷ் கொடுத்து எடுத்துக்கலாம். பெஸ்ட் ப்ரைஸில் வந்து இந்த கிறிஸ்ட் மோட்டார்ஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மற்ற எல்லாமே அவங்கள கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.